Hello everyone, welcome back to my channel Easy English with Surya Johnson. The have been, had been இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணனா சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை எடுத்துடலாம். இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். have been பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு ப்ரெசண்ட் இப்போ அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா have been அப்படி யூஸ் பண்ணுவோம். விஷயம் ஸ்டார்ட் ஆனது பாஸ்டில், இப்போ வரைக்கும் அது முடியல, இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னுச்சுன்னா have been யூஸ் பண்ணுவோம். I have been to Dubai. I have been to Dubai. நான் துபாய்க்கு போயிருக்கிறேன் அப்படி சொல்லணும் இல்லையா? நான் துபாய்க்கு போயிருக்கிறேன், என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னும் என்னோட ப்ரெசன்ட்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. She has been working since morning. She has been working since morning. அவ காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவ ஏற்கனவே ஒர்க் ஆரம்பிச்சிட்டா, ஆனால் இப்போ வரைக்கும் அது கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஷீ ஹாஸ் பீன். ஸோ ஹாவ் அப்படி எப்போ யூஸ் பண்ணலான்னா ஐ, யூ, வி, தே. ஐ ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ், வி ஹாவ். இந்த 4 ப்ரோனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணும். ஹீ, ஷீ, இட், ஹாஸ். ஸோ ஹீ, ஷீ, இட் கூட நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணோம். ஷீ ஹாஸ், ஹீ ஹாஸ், இட் ஹாஸ். ஸோ ஹாவ் ஹாஸோட டிஃப்ரென்ஸ் கற்றுக்கிட்டோம். We have been friends for 10 years. We have been friends for 10 years. நாங்கள் 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாஸ்டில் ஆரம்பிச்சது, ஆனால் ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம had been எப்போ யூஸ் பண்ணுவோம்? had been. had been எல்லா சப்ஜெக்ட்க்கும் had been யூஸ் பண்ணுவோம். I had, he had, she had, we had, they had, it had. ஸோ எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ் கூடயும் நாம் ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஹாவுக்கு தான் ஹாஸ் டிஃப்ரென்ஸாக வரும், பட் ஹேடுக்கு ஹேட் மட்டும்தான். ஸோ ஹேட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாஸ்டில் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாஸ்ட் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அது அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ப்ரெசண்ட்டுக்கு அது வராது. ப்ரெசண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது கனெக்ஷனோ அதோட லிங்கோ இல்லை. பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் had been யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I had been there before you came. I had been there before you came. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்தேன். ஃபஸ்ட்டு அதான் பாஸ்ட் சுச்சுவேஷன். எது வரைக்கும் அங்கே இருந்தேன்? நீ வர்றதுக்கு முன்னாடி. நீ வரதும் பாஸ்ட் தான், நீ வந்ததும் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் விஷயம் இன்னொரு பாஸ்ட் விஷயம் நடக்கும்பொழுது அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஐ ஹேட் பீன் தேர் பிஃபோர் யூ கேம். புரியுதுங்களா? நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். ஸோ ப்ரெசண்ட்டில் அது கனெக்ஷனே இல்லை. இப்போ அங்கே இருக்கோமா? அங்கே இல்லை. நீ வரதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டுமா இருக்கும். சரிங்களா? முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரெசண்ட்டில் கண்டினியூவேஷனே இல்லை, அதோட கனெக்ஷனே இல்லை. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் பாஸ்டில் இன்னொரு விஷயம் நடக்கும்பொழுது அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ தான் ஹேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை இன்கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? அதை நான் சொல்லிடுறேன். ஐ ஹாவ் பீன் தேர் பிஃபோர் யூ கேம். அது ராங். ஹாவுக்கு எப்போவுமே ப்ரெசண்ட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், இல்லை அது ட்ரூவாக ப்ரெசண்ட்டில் அது ட்ரூவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஸோ இது பாஸ்ட்லேயே நடந்த விஷயம், பாஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சு. அப்போ ஹேட் பீன் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஷீ ஹேட் பீன் ஒர்க்கிங் பிஃபோர் ஷி காட் சிக். She had been working before she got sick. அவள் உடம்பு சரியாமல் போகிறதுக்கு முன்னாடி அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ வேலை பார்த்தான்றது முதல்ல ஆரம்பித்த ஒரு பாஸ்ட் இன்சிடெண்ட். வேலை பார்த்தது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ அது ஸ்டாப் ஆகுதுன்னா பாஸ்ட்லேயே அவளுக்கு சிக் ஆயிட்டா. ஸோ she had been working before she got sick. அவள் உடம்பு சரியாமல் போகிறதுக்கு முன்னாடி அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஸோ இது பாஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சு. ப்ரெசண்ட்டில் இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஷீ ஹேட் பீன் அப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே நம்ம ஹாவ் எப்போ யூஸ் பண்ணலான்னா ஷீ ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஷீ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தா பாஸ்டில், இப்போவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா. அந்த மாதிரி சினாரியில் தான் ஷீ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ஹேட் பீன் சினாரியோவில் அப்போ ஒர்க் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பாஸ்ட் விஷயம் நடந்துச்சு, அதோட முடிஞ்சிருச்சு கதை. அதுதான் had been. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? They had been friends before the fight. They had been friends before the fight. அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? இல்லை. ப்ரெசண்ட்டுக்கு
பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கனெக்ஷனே கிடையாது இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ முன்னாடி அவங்க முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாஸ்ட்லேயே ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையோட அது முடிஞ்சு போச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. ப்ரெசண்ட்டுக்கு அதுக்கு கனெக்ஷனே இல்லை. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் இன்னொரு பாஸ்ட் விஷயம் ஆரம்பிக்கும் போது அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ஹாவ் பீனையும் ஹேட் பீனையும் கம்பேர் பண்ணி சில சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் இன் அபுதாபி ஃபார் 10 years. ஐ ஹாவ் பீன் இன் அபுதாபி ஃபார் 10 years. நான் அபுதாபியில் 10 வருஷமாக இருக்கிறேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது, பாஸ்டில் ஆரம்பித்தது, அபுதாபிக்கு வந்தது. நான் இப்போவும் அங்கே தான் இருக்கிறேன். ஐவ் பீன் இன் அபுதாபி ஃபார் 10 years. இப்போ ஹேட் பீன் எப்போ யூஸ் பண்ணலான்னா, I had been in Abu Dhabi for 5 years before I moved to Chennai. I had been in Abu Dhabi for 5 years before I moved to Chennai. அப்படின்னா நான் 5 வருஷம் அபுதாபியில் இருந்தேன், சென்னைக்கு மூவ் ஆகிற வரைக்கும். இப்போ நான் அபுதாபியில் இருக்கிறேன்னா இல்லை, நான் முன்னாடி இருந்தேன், அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு மூவ் ஆகிட்டேன். அப்போ பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு இன்னொரு பாஸ்ட் விஷயம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நான் ஹேட் பீன் யூஸ் பண்ணோம். இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் நான் ப்ரெசண்ட்டாக நான் அபுதாபியில் இல்லை அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹாவ் பீன் ஹேட் பீனோட பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு கற்றுட்டு இருப்பீங்க. இன்னிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திங்க் பண்ணாலே போதும். பாஸ்டில் ஆரம்பித்த விஷயம் பாஸ்ட்லேயே முடிஞ்சிச்சுன்னா ஹேட் பீன், பாஸ்டில் ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் அது கனெக்ஷன் இருக்குது, இப்போவும் இருக்குது அப்படின்னா have been. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கிராமர் விஷயத்த கத்துக்கணும்னா என்ன மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நீங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.